மர்மமான கொலை. இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. அத்தியாயம் 6. அந்த இளம் பெண்ணுக்கு திமிர் கொஞ்சம் அதிகம் என்று ஜேப் புலம்பினார். அவர்கள் இருவரும் மீண்டும் மிஸ்ஸஸ் ஆலனின் படுக்கை அறைக்குள் நுழைந்தனர். உடல் அங்கிருந்து புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு உடல் அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது. கைரேகை நிபுணரும் தன் வேலையை முடித்துவிட்டு புறப்பட்டிருந்தார். அவளை ஒரு முட்டாள் என்று நினைத்து அலட்சியப்படுத்துவது புத்திசாலித்தனம் அல்ல என்று பாய்ரோ ஒப்புக்கொண்டார். அவள் நிச்சயமாக முட்டாள் கிடையாது. உண்மையில் அவள் மிகவும் புத்திசாலி என்றும் திறமைசாலி என்றும் கூறலாம். அவள்தான் இதை பண்ணியிருப்பாள் என்று நினைக்கிறீர்களா என்று ஜேப் ஒரு சிறு நம்பிக்கையுடன் கேட்டார். அவள் செய்திருக்க வாய்ப்பிருக்கிறது தெரியுமா? அவள் சொன்ன அந்த அலிபியை நாம் சரிபார்க்க வேண்டும். அந்த இளம் அரசியல்வாதி, அந்த வருங்கால எம்பி விஷயத்தில் அவர்களுக்குள் ஏதேனும் சண்டை வந்திருக்கலாம். அவரை பற்றி அவள் சற்று அதிகமாகவே கிண்டலாக பேசுகிறாள் என்று நினைக்கிறேன். அது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை அவளுக்கு அவர் மேல் விருப்பம் இருந்து அவர் அவளை நிராகரித்திருக்கலாம். அவள் தனக்கு தோன்றினால் யாரையும் தீர்த்து கட்டக்கூடிய ரகம். அதை செய்யும்போது நிதானமாகவும் இருப்பாள். ஆமாம், அந்த அலிபியை நாம் ஆராய வேண்டும். அவள் மிக தெளிவாக பதில் சொன்னாள். எஸ்ஸெக்ஸ் ஒன்றும் அவ்வளவு தூரமில்லை. நிறைய ரயில்கள் உள்ளன. அல்லது ஒரு வேகமான காரில் கூட வந்திருக்கலாம். உதாரணத்திற்கு, நேற்றிரவு தனக்கு தலைவலி என்று சொல்லிவிட்டு அவள் சீக்கிரம் தூங்க சென்றாளா என்று விசாரிப்பது நல்லது. நீங்கள் சொல்வது சரிதான் என்றார் பாய்ரோ. எப்படி இருந்தாலும் என்று ஜேப் தொடர்ந்தார். அவள் நம்மிடம் எதையோ மறைக்கிறாள், அப்படித்தானே? உங்களுக்கு அப்படி தோன்றவில்லையா? அந்த பெண்ணுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது. பாய்ரோ சிந்தனையுடன் தலையசைத்தார். ஆமாம், அது தெளிவாக தெரிந்தது. இந்த மாதிரியான வழக்குகளில் இதுவே ஒரு பெரிய சிக்கல் என்று ஜேப் புலம்பினார். மக்கள் எதையாவது மறைத்து கொண்டே இருப்பார்கள். சில நேரங்களில் மிக கௌரவமான காரணங்களுக்காக கூட இப்படி செய்வார்கள். அதற்காக நாம் அவர்களை குறை சொல்ல முடியாது நண்பரே. நிச்சயமாக. ஆனால் அது நம் வேலையை இன்னும் கடினமாக்குகிறது என்றார் ஜேப். அது உங்களின் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் என்று பாய்ரோ அவருக்கு ஆறுதல் கூறினார். கைரேகைகளை பற்றி என்ன தகவல் நண்பரே? சரி, இது நிச்சயமாக கொலைதான். துப்பாக்கியில் எந்த கைரேகையும் இல்லை. அதை அவளுடைய கையில் வைப்பதற்கு முன்பே சுத்தமாக துடைத்திருக்கிறார்கள். அவள் தனது கையை தலைக்கு பின்னால் வளைத்து ஏதோ ஒரு விசித்திரமான முறையில் சுட்டு கொண்டாள் என்று வைத்து கொண்டாலும் துப்பாக்கியை பிடிக்காமல் அவளால் சுட்டிருக்க முடியாது. மேலும் இறந்த பிறகு அவளால் அதை துடைத்திருக்கவும் முடியாது. ஆமாமா, இது யாரோ ஒரு வெளிநபர் செய்த வேலை என்பது தெளிவாக தெரிகிறது. மற்றபடி கைரேகைகள் ஏமாற்றம் அளிக்கும் விதமாகவே உள்ளன. கதவு கைப்பிடியில் எதுவும் இல்லை, ஜன்னலிலும் இல்லை. இது ஏதோ ஒரு உண்மையை கோடிட்டு காட்டுகிறது இல்லையா? ஆனால் மிஸ்ஸஸ் ஆலனுடைய கைரேகைகள் மட்டும் அறை முழுவதும் நிறைய கிடக்கின்றன. ஜேம்சனுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்ததா? அந்த வேலைக்கார பெண்ணிடம் இருந்தா? இல்லை, அவள் நிறைய பேசினாள். ஆனால் உருப்படியாக எதுவும் தெரியவில்லை. ஆலனும் பிளண்டர்லித்தும் நல்ல உறவில்தான் இருந்தார்கள் என்பதை மட்டும் அவள் உறுதிப்படுத்தினாள். ஜேம்சனை அந்த பகுதியில் விசாரிக்க அனுப்பியிருக்கிறேன். நாம் மிஸ்டர் லாவர்டன் வெஸ்டரிடமும் பேச வேண்டும். நேற்றிரவு அவர் எங்கே இருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கண்டறிய வேண்டும்.
அதற்கு இடையில் இவளுடைய ஆவணங்களை ஒரு முறை பார்த்துவிடலாம். அவர் தாமதிக்காமல் வேலையில் இறங்கினார். அவ்வப்பொழுது சில ஆவணங்களை முணுமுணுத்து கொண்டே பாய்ரோவிடம் தூக்கி போட்டார். அந்த சோதனை நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. மேசையில் அதிக ஆவணங்கள் இல்லை. இருந்த சிலவும் மிக நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கடைசியில் ஜேப் நாற்காலியில் சாய்ந்து ஒரு பெருமூச்சு விட்டார். பெரிதாக ஒன்றும் இல்லை தானே? நீங்க சொல்வது போலவே தான் இருக்கிறது. பெரும்பாலானவை நேரடியானவை. பற்று சீட்டு அளிக்கப்பட்ட ரசீதுகள், இன்னும் சில செலுத்தப்படாத கட்டண ரசீதுகள், குறிப்பிடத்தக்கதாக எதுவும் இல்லை. சமூக விஷயங்கள், அழைப்பிதழ்கள், நண்பர்களிடமிருந்து வந்த குறிப்புகள், இவை 7 அல்லது 8 கடிதங்கள் கொண்ட ஒரு குவியலின் மேல் அவர் கையை வைத்தார். மற்றும் அவருடைய காசோலை புத்தகம் மற்றும் வங்கி கணக்கு புத்தகம். இதில் உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா? ஆமாம், அவருடைய கணக்கில் இருப்பு தொகையை விட அதிகமாக பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது. வேற ஏதாவது? பாய்ரோ புன்னகைத்தார். நீங்கள் எனக்கு தேர்வு வைக்கிறீர்களா? ஆனால் ஆமாம், நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் என்பதை நான் கவனித்தேன். 3 மாதங்களுக்கு முன்பு சுய தேவைக்காக 200 பவுண்டுகள் எடுக்கப்பட்டுள்ளன. நேற்றும் 200 பவுண்டுகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் காசோலை புத்தகத்தின் மறுபக்கத்தில் இது பற்றி எதுவும் எழுதப்படவில்லை. சுய தேவைக்காக எடுக்கப்பட்ட மற்ற காசோலைகள் எல்லாம் மிக சிறிய தொகைகள். அதிகபட்சமே 15 பவுண்டுகள் தான். இன்னொன்றையும் நான் சொல்கிறேன், வீட்டில் அவ்வளவு பெரிய தொகை எதுவும் இல்லை. ஒரு கைப்பையில் 4 பவுண்டு 10 ஷில்லிங் மற்றும் மற்றொரு பையில் ஓரிரு ஷில்லிங்குகள் மட்டுமே உள்ளன. இது மிகவும் தெளிவானது என்று நான் நினைக்கிறேன். அதாவது அவள் அந்த தொகையை நேற்று யாரிடமோ கொடுத்து விட்டாள். ஆமாம், இப்பொழுது அவள் அதை யாருக்கு கொடுத்தாள்? கதவு திறந்தது. இன்ஸ்பெக்டர் ஜேம்சன் உள்ளே வந்தார். என்ன ஜேம்சன், ஏதாவது கிடைத்ததா? ஆமாம் சார், பல விஷயங்கள். முதலாவதாக, துப்பாக்கி சுடும் சத்தத்தை உண்மையில் யாரும் கேட்கவில்லை. இரண்டாவது, 3 பெண்கள் கேட்டதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படி நினைக்க விரும்புகிறார்கள். அவ்வளோதான். அங்கு வெடிக்கப்பட்ட அத்தனை வானவேடிக்கை சத்தங்களுக்கு இடையில் அதை கண்டறிய ஒரு சிறு வாய்ப்பு கூட இல்லை. ஜேப் முணுமுணுத்தார். இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தொடருங்கள். திருமதி ஆலன் நேற்று மதியம் மற்றும் மாலை பெரும்பாலும் வீட்டிலேயே இருந்தார். சுமார் 5 மணிக்கு உள்ளே வந்தார். பிறகு 6 மணி அளவில் மீண்டும் வெளியே சென்றார். ஆனால் அது அந்த சந்தின் கோடியில் இருந்த தபால் பெட்டி வரை மட்டுமே. சுமார் 9:30 மணி அளவில் ஒரு கார் வந்தது. ஸ்டாண்டர்ட் ஸ்வாலோ சலூன். அங்கிருந்து ஒரு மனிதன் இறங்கினான். தோராயமாக 45 வயது, இராணுவ வீரர் போன்ற உடல்வாகு, அடர் நீல நிற மேலங்கி, பவுலர் தொப்பி, டூத் பிரஷ் மீசை. 18ஆம் எண் வீட்டின் ஓட்டுநரான ஜேம்ஸ் ஹாக். அந்த மனிதன் இதற்கு முன்பு திருமதி ஆலனை பார்க்க வந்ததை பார்த்திருப்பதாக கூறுகிறான். 45 என்றார் ஜேப். அப்படியானால் அவன் லாவர்டன் வெஸ்டாக இருக்க முடியாது. அந்த மனிதர், அவர் யாராக இருந்தாலும், இங்கே 1 மணி நேரத்திற்கு சற்று குறைவாகவே இருந்தார். சுமார் 10:20க்கு கிளம்பினார். வாசலில் நின்று திருமதி ஆலனிடம் ஏதோ பேசினார். சிறுவன் ஃபெடரிக் ஹாக் அருகில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். அவன் அவர் சொன்னதை கேட்டிருக்கிறான். அவன் என்ன சொன்னான்? சரி, இதை பற்றி யோசித்து பார்த்துவிட்டு எனக்கு தெரியப்படுத்து. அதற்கு அவள் ஏதோ சொல்ல,
அவர் பதிலுக்கு சரி போயிட்டு வரேன் என்றார். அதன் பிறகு அவர் தனது காரில் ஏறி சென்று விட்டார். அது 10:20க்கு என்றார் பாய்ரோ சிந்தனையுடன். ஜேப் தனது மூக்கை தேய்த்தார். அப்படியானால் 10:20 மணிக்கு திருமதி ஆலன் உயிருடன் தான் இருந்திருக்கிறார் என்றார் அவர். அடுத்து என்ன? எனக்கு தெரிந்தவரை வேறு எதுவும் இல்லை சார். 22ஆம் என் வீட்டின் ஓட்டுநர் 10:30 மணிக்கு வந்தார். அவர் தனது குழந்தைகளுக்காக வானவேடிக்கை வெடிப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அவர்கள் அவருக்காக காத்திருந்தார்கள். அந்த சந்தில் இருந்த மற்ற குழந்தைகளும் தான். அவர் பட்டாசுகளை வெடித்தார். சுற்றியிருந்த அனைவரும் அதை பார்ப்பதில் மும்முரமாக இருந்தனர். அதன் பிறகு அனைவரும் தூங்க சென்றுவிட்டனர். 14ஆம் என் வீட்டிற்குள் வேறு யாராவது நுழைவதை பார்க்கவில்லையா? இல்லை. ஆனால் யாரும் நுழையவில்லை என்று அதற்கு அர்த்தமல்லை. யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள். என்றார் ஜேப். அது உண்மைதான். சரி, நாம் அந்த டூத் பிரஷ் மீசை வைத்த இராணுவ மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்தான் கடைசியாக அவளை உயிருடன் பார்த்த நபர் என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் யாராக இருக்கும்? மிஸ் பிளண்டர்லித் நமக்கு சொல்லக்கூடும் என்று யோசனை சொன்னார் பாய்ரோ. சொல்லலாம் என்றார் ஜேப் சோகமாக. மறுபுறம் அவள் சொல்லாமலும் போகலாம். அவளுக்கு விருப்பம் இருந்தால் அவள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. பாய்ரோ, நீ அவளுடன் சிறிது நேரம் தனியாக இருந்தாயே, உன்னுடைய அந்த பாவ மன்னிப்பு கேட்கும் ஃபாதர் பாணியை பயன்படுத்தவில்லையா? அது சில நேரங்களில் பெரிய வெற்றியை தருமே. பாய்ரோ தனது கைகளை விரித்தார். ஐயோ, நாங்கள் எரிவாயு கணப்படுப்புகளை பற்றி மட்டுமே பேசினோம். எரிவாயு கணப்படுப்புகள், எரிவாயு அடுப்புகள். ஜேப் வெறுப்புடன் பேசினார். உனக்கு என்னதான் ஆச்சு? நீ இங்கே வந்ததிலிருந்து இறகு பேனாக்கள் மற்றும் குப்பை கூடைகளில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறாய். ஹோ ஆமாம், நீ கீழே இருந்த குப்பை தொட்டியை ரகசியமாக பார்த்ததை நான் கவனித்தேன். அதில் ஏதாவது இருந்ததா? பாய்ரோ பெருமூச்சு விட்டார். செடி வளர்ப்பதற்கான ஒரு பட்டியல் மற்றும் ஒரு பழைய மேகசின். ஏன் இப்படி செய்கிறாய்? யாராவது ஒரு குற்ற ஆவணத்தையோ அல்லது நீ நினைக்கும் எதையாவது எரிய விரும்பினால் அவர்கள் அதை வெறும் குப்பை தொட்டியில் போட மாட்டார்கள். நீ சொல்வது மிகவும் உண்மை. மிக மிக முக்கியமற்ற ஒன்று மட்டுமே அப்படி எரியப்படும். பாய்ரோ அடக்கமாக பேசினார். இருப்பினும் ஜேப் அவரை சந்தேகத்துடன் பார்த்தார். சரி என்றார் அவர். நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சரி என்றார் பாய்ரோ. நான் அந்த முக்கியமற்ற விஷயங்களை தேடும் பணியை நிறைவு செய்வேன். இன்னும் குப்பை தொட்டி மீதம் உள்ளது. அவர் அந்த அறையிலிருந்து விறுவிறுப்பாக வெளியேறினார். ஜேப் அவரை ஒருவித வெறுப்புடன் பார்த்தார். பைத்தியம் என்றார் அவர். முழு பைத்தியம். இன்ஸ்பெக்டர் ஜேம்சன் ஒரு மரியாதையான அமைதியை கடைப்பிடித்தார். அவரது முகம் பிரிட்டிஷ் மேட்டுமையுடன் வெளிநாட்டுக்காரர்கள் என்று சொல்வது போல இருந்தது. வெளியே அவர் சொன்னார், அப்படியென்றால் அவர்தான் திரு ஹெர்குல் பாய்ரோ. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பழைய நண்பர் என்று விளக்கினார் ஜேப். பார்வைக்கு அவர் கொஞ்சம் லூசு போல தெரிந்தாலும் அவ்வளவு மோசமில்லை. கவனித்துக்கொள். இருந்தாலும் அவருக்கு இப்போது வயதாகிவிட்டது. அவர்கள் சொல்வது போல அவருக்கு கொஞ்சம் புத்தி மங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் சார் என்று இன்ஸ்பெக்டர் ஜேம்சன் யோசனை கூறினார். சரிதான், வயது தன் வேலையை காட்டதான் செய்யும். இருந்தாலும் என்றார் ஜேப், அவர் என்னதான் செய்கிறார் என்று எனக்கு தெரிந்தால் நன்றாக இருக்கும். அவர் எழுத்து மேஜையின் அருகே சென்று அங்கிருந்த மரகத பச்சை நிற இறகு பேனாவை சங்கடத்துடன் உற்று பார்த்தார். அத்தியாயம் 6 முடிந்தது.